இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சந்தையிலேருந்து வாங்கின ரிமோட் கண்ட்ரோல் காரோட ஸ்பேர்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதில் கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணி அதில் வீடியோவும் எடுத்து அது எப்படி ஒர்க் ஆகுது எப்படி செஞ்சோன்றதை பார்க்கலாம் வாங்க. வணக்கம். இதுதான் பல்லாவரம் சந்தையிலேருந்து உடஞ்சி போன கண்டிஷனில் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிற காரு. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம ரிமோட் கண்ட்ரோலர் காராக செஞ்சு அதில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கப்புறமா இந்த கார் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம காரை இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக கேமரா ரெக்கார்டு ஆகுது பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கார் எப்படியும் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் புதுசாக வாங்குறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 ரூபாய் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் கேமராவோடு சேர்த்து. ஆனால் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பேர்ஸு, சந்தையில் இருந்து வாங்கின காரு, சில எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் மொத்தமாக சேர்த்தாலே ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் தான் வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு முழு காராக ரெடி பண்ணிட்டோம். அதுவும் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குறத விட நம்மளாம் ரெடி பண்ணதில் ஒரு சந்தோஷம்தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதாங்க நம்ம ரெடி பண்ண காரு. எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ரேஸ் கார் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ணி செஞ்ச கார் தான். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பார்க்குற எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இனிமேட்டு போடுற வீடியோவில் உங்களுக்கு வரும். இன்னும் நிறைய வீடியோ போட போகிறோம் பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 4 நாளாக இதை எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போடுறோம். இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்குது. கரண்ட்டும் போய் ரொம்ப நேரம் ஆகுது. இது எல்லாமே நீங்கள் பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம நைட்டில் கேமரா எப்படி ரெக்கார்ட் பண்ணணுன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, நைட்டில் கூட நல்லா தான் இருக்குது. முன்னாடி அந்த ஒரு சின்னதாக ஒரு எல்இடி லைட் ஒன்று வச்சுருக்கோம். அது பாருங்கள், அந்த வெளிச்சம் கூட முன்னாடி லைட்டாக தெரியுது. ஆனால் நைட்டில் எப்படி ரெக்கார்ட் பண்ணி நம்ம நினச்சி கூட பார்க்கல. பெரிய பெரிய சேனலுக்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. வளர்ந்து வர சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் இன்னும் நம்ம வீடியோ போடுறதுக்கும் நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இதுதாங்க நம்ம ரெடி பண்ண காரு. எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கார் டயரில் பாருங்கள், நல்லா ரேஸ் கார் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது கூடவே பவர் பேங்க்லேருந்து எடுத்து ஒரு பேட்டரியை எடுத்து அதை கனெக்ஷன் பண்ணி அதை சார்ஜும் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கோம். சென்டராக 3 லைட்டும் செட் பண்ணியிருக்கோம். பேக்கில் ஒரு டேஞ்சர் லைட்டும் ரெட் கலரில் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி ஒயிட் கலர் லைட்டும் செட் பண்ணியிருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.